சர்க்குரு குருகராட்சம். நாம் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் என்பது என்ன? அது பஞ்சபூத தத்துவம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுதான் அந்த பஞ்சபூதங்களை நம்ம ஒருநிலைப்படுத்தினால் நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம். பஞ்சபூதங்களை ஒருநிலைப்படுத்தணும். அதாவது பூமிக்கு மோதிர விரல் தியானம் செய்வது. இப்போ மூலாதாரம் எப்படி செய்யணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நல்லா மூச்சை நல்லா இழுத்து அந்த மூலாதாரத்தில் நினைவோடு அந்த காற்றை அப்படியே நிறுத்திக்கிட்டு மனமும் காற்றும் அதில் ஒடுங்கணும். இந்த முத்திரையும் ஒடுங்கும். என்ன முத்திரை இது? பிருதிவி முத்திரை. என்ன முத்திரை? பிருதிவி முத்திரை. இப்படியே நிறுத்தணும். நல்லா கவனி. அவ்வளோதான் பிருதிவி முத்திரை. இப்போ மூலாதாரத்தில் நிறுத்திடுகிறோம். இந்த மூலாதாரம் என்பது நம்ம முடி எவ்வளவு தெரியுமா? அந்த அளவுக்கு தான் நம்ம தலைமுடி எவ்வளோ அந்த அளவுக்கு தான் நடுமுதில் ஹோல்ஸ் இருக்குது. எங்கே இருக்குது? மூலாதாரத்துக்கு. அந்த எலும்பு தண்டு வாரத்தில் தலைமுடி அளவுக்கு தான் ஹோல்ஸ் இருக்குது. இப்போ மூலாதாரம். இப்போ நீர் மையம் சுவாதிஷ்டானம். தெரியுதா முத்திரை? சுவாதிஷ்டானம். புரியுதா? இரண்டாவது முத்திரை. அப்போ இந்த பிராண சக்தி எங்கே நிற்கிது? சுவாதிஷ்டானத்தில் நிற்கிது. காற்றும் மனமும் ஒரு நிலையாக நிற்கிது. அப்போ மனமும் பிராணமும் நிற்கும்போது பிராணா உஷ்ணமாகுது. ஒரு இடத்துல தேங்கி நிற்கும்போது பிராணா உஷ்ணமாகுது. அப்போ அந்த பகுதி ஓப்பன் ஆகுது. அடுத்தது என்னது? மணிப்பூரகம். மணிப்பூரகம் என்ன? நெருப்பு சம்பந்தப்பட்டது. நெருப்பு சம்பந்தப்பட்டது. 2 கட்டை விரல் இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 2 கட்டை விரல் இப்படி வச்சுக்கிட்டு நல்லா தேர்ந்து 2 கட்டை விரல் இதை உள்ளே மடிக்கிட்டு 2 கட்டை விரல் வச்சு அமைதியாக காற்றை இழுத்து நிறுத்திக்கோ. நிறுத்திக்கிட்டு மனமும் பிராணமும் உஷ்ணமும் 3ம் ஒன்றாக கலந்து மணிப்பூரத்தில் நிற்கிது. இப்போ மணிப்பூரம். அடுத்தது என்ன? அநாதக சக்கரா. அநாதக சக்கராவுக்கு இந்த விரல் நடு விரல். நடு விரல் ஒன்றா சேர்த்துக்கிட்டு மடிச்சிடு. புரியுதா? மடிச்சிட்டியா? 2ம் நடு விரல். இப்போ எங்கே இருக்குது பிராணா? அநாதகத்தில் மார்பின் மைய பகுதி. அநாதக சக்கரா. காற்று. காற்று. அப்போ காற்றுக்கு இதுதான் வரணும். எப்படி வரணும்? நல்ல கவனி. காற்று. அதை போறாம்பாரு அவனு சொல்லிட்டு இதுதான் காற்று. இப்போ புரியுதா? 2 ஆள்காட்டி விரலையும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு மார்பின் மைய பகுதியில் காற்றை நிறுத்தி மனதையும் நிறுத்தி பயிற்சி பெறணும். காற்று மனம் இந்த நாடி எல்லாத்துக்கும் சம்மந்தம் உண்டு. இந்த நாடி அங்கே போகும். மார்பின் மைய பகுதி அநாதக சக்கரத்துக்கு போகும். ஆச்சா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகத்துக்கு வந்துட்டோம். அப்படி லிங்க் ஆகிட்டே வருது. அடுத்தது விசுத்தி.
விசுத்தி. சிதனா இப்படி இது பண்ணி மடிச்சிடுங்க, கையை மடிச்சிடுங்க. தெரியுதா? தெரியுதுல்ல? அப்படி இப்போ அநாதகா, சிதனா, அநாதக சக்கரா. இப்போ என்ன செய்கிறோம்? இந்த பிராணன் அநாதகத்துக்கு போயிடுது. விசுத்தி, அநாதகலா விசுத்தி, தப்பாக சொல்கிறேன். விசுத்தி, அநாதகா முடிஞ்சிடுச்சு, விசுத்தி. தெரியுதா? விசுத்தி, தப்பாக சொல்கிற பார். விசுத்தி புரியுதா உங்களுக்கு? விசுத்தி, விசுத்தி தொண்டை பகுதி, அது ஆகாயம். தொண்டை பகுதி ஆகாயம். இப்போ புரியுதா? நல்லா தெரியுதா? விசுத்தி. இது பாரு, விண்ணு விண்ணுன்னு அடிக்கும் உங்களுக்கு. இந்த எல்லா முத்திரையும் விண்ணு விண்ணு அடிக்கும். அப்போ அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். விண்ணு 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 அடிக்கும். இப்போ என்னது? ஆக்னியா. நெருப்பும் காற்றும் ஒன்றா செய்யுது, ஆக்னியா. இப்போ வெறும் ஆக்னியா தான் நிறுத்திக்கிறேன். இல்லைங்க போய் ஆக்னியாவில் போய். ஆக்னியா எங்கே? இரு புருவ மத்தி. ஒரு புருவ மத்தி இல்லை, ஒரு புருவம், ரெண்டாவது புருவம், இதனுடைய மத்தி. புரியுதா? இந்த ரெண்டு புருவம் இல்லை நான் சொல்கிறது. இந்த புருவை இந்த கண்ணுக்குது, இந்த கண்ணுக்குது, இங்கே வைக்கணும். இங்கே கொண்டு வச்சிடக்கூடாது. புரியுதா? இந்த கண்ணோட்டை, இந்த கண்ணோட்டை எங்கே தொடங்குது? இங்கே. புரியுதா? இதோ இங்கே. இங்கே ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ரெண்டு புருவத்துக்கும் மத்தியில் தான் வந்துடும். நீ இரு புருவ மத்தியில் தான் வந்துடும். இரு புருவ மத்தி அப்படியே வச்சுக்கலாம். இந்த புருவம், இந்த புருவம் சேரும் இடம் இங்கே. புரியுதா? இரு புருவ மத்தி, ஆக்னியா. இப்போ ஆக்னியாவில் தவம் செய்கிறோம். ஆச்சா? நல்லா தியானம் பண்ணுறோம். இப்போ தியானம் பண்ணும்போது இது 5 ஆதாரமாக, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாதகம், விசுத்தி, ஆக்னியா. 5 ஆதாரத்தையும் ஒரு நிலை நிறுத்தி 6வது ஆதாரமான ஆக்னியா. 7வது ஆதாரம் தான் துரியம். அதுக்கு போல இப்போ துரியத்தை நிறுத்திட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி 2 கையும் இப்போ தொடை மேலே வச்சுக்கிங்க. நல்லா தொடை மேலே இப்படி நல்லா, நான் இப்படி இதில் உட்காந்துக்கிறேன். அது இப்போ நல்லா கவனிக்கணும். துரியத்தினுடைய வழியாக உச்சந்தலையில் காற்று ஆகாயத்திலேருந்து இறங்கு. இப்போ நான் வெட்ட வெளியில் தானே உட்காந்துக்கிறேன். ஆகாயத்துலேருந்து இறங்கு. ஆகாயத்து உச்சந்தலை வழியாக இறங்குது. உள்ளங்கையிலையும் இந்த ஆற்றல் அதிகரிக்குது. இப்போ கோடான கோடி அணுக்கள் இப்போ வேலை செய்யுது. கோடான கோடி அணுக்கள், தெய்வீகமான அணுக்கள். எல்லா அணுக்களும் தெய்வீகமான அணுக்கள். கோடான கோடி அணுக்கள் இப்போ என் உடல் முழுவதும் வேலை செய்யுது. உச்சந்தலையில் இருந்து மார்பு, கண் பகுதியிலேருந்து, தொடை பகுதியிலேருந்து எல்லா இதுவும், ஒரு முடிகணங்களும் அது வேலை செய்யும். இப்போ நல்லா அப்படியே இது பண்ணிவிட்டு நிமிர்ந்து உட்காந்து தொடையில் கை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணி நல்லா உள்ளங்கால்லேருந்து உச்சந்தால் வரைக்கும், உச்சந்தால்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கோடான கோடி அணுக்கள்.
இந்த அணுக்களை நீங்கள் பார்க்கணுன்னா நல்ல வெயிலில் மனதை ஒருங்கில் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் ஒளி போல் சின்ன கொசு முட்டை மாதிரி டிவி ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும்? கரண்ட்டு வரலைன்னா படம் வராது. படம் வராத போது உங்களுக்கு அந்த சேனலில் புள்ளியாக வரும். அதுபோல் நம்மளை சுற்றி அந்த அணுக்கள் இருக்குது. கோடான கோடி அணுக்கள் நம்மளை சுற்றி இருக்குது. ஐயா சாநித்தியில் அதிகமாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. நம்ம உடலுக்குள்ளும் இருக்குது. வெளியில் இருக்கிற அணுக்கள் உடலில் இருக்குது, உள்ளே இருக்கிற அணுக்கள் வெளியில் இருக்குது. சூழ சரீரம் விரியவும் செய்து சுருங்கவும் செய்யுது. சூழ சரீரத்திலிருந்து சூட்சும சரீரம் விரிய செய்யுது. சூழனா நான் உட்காந்துக்கிறது, சூட்சுமனா இதுலேருந்து விரியுது சரீரம். விரிஞ்சு சுருங்கு, எப்படி ஆட்டு விரிஞ்சு சுருங்குமோ அந்த மாதிரி விரிஞ்சு சுருங்குது. இப்போ இந்த தெய்வீகமான ஒரு சக்தியை கொண்டு உனக்கு என்ன பிரச்சனை? உடல் ரீதியா இருக்கா இல்லையா? இல்லை. கார்த்தி உனக்கு அதை சரி செய்யுது. இந்த ஆற்றலை கொண்டு தெய்வீகமான ஆற்றலை என்னுடைய ஹார்ட் நன்றாக வேலை செய்யணும். ஒரு ஹார்ட் நல்லா வேலை செய்யணும், நுரையீரல் வேலை செய்யணும், கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே நல்லா வேலை செய்யணும், கிட்னி வேலை செய்யணும், என் உள்ளுறுப்புகள் அனைத்தும் நல்லா வேலை செய்யணும், என் வயிற்று பகுதியில் உள்ள எந்த ஒரு உணவும் ஜீரணம் ஆகாமல் இருக்கக்கூடாது. எல்லா உணவும் ஜீரணமாகி அஜீர்ணம் என்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் என் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தெய்வீக அணுக்கள் என் உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் தீர்க்குமாக. இந்த தெய்வீக அணுக்கள் என் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் தீர்க்குமாக. என் பார்வை குறைவாக இருக்கிறது, என் பார்வை குறைவாக இருக்கக்கூடிய அந்த கண் பார்வை இந்த கோடான கோடி அணுக்கள் கண்ணில் இருந்து அந்த கண் பகுதியை சரி செய்யவும், மூளை பகுதி எங்கும் எனக்கு மன உளைச்சல் இல்லாமல் இந்த கோடான கோடி அணுக்கள் பரிசுத்தமாக எனக்கு அருள் புரியுமாக எல்லாம் வல்ல பிரம்மத்தை வணங்கி குருவின் கடாட்சத்தால் இந்த சிறிய தியானத்தை நிறைவு செய்கிறேன். புரியுதா உங்களுக்கு? கண் பார்வை குறைவாக இருந்தால் கூட அந்த நம்ம உடலில் எங்கே இருக்குதோ, இப்போ இந்த சோல்ட்ரு பட்டை எனக்கு இருக்குது, இப்போ அங்கே இந்த தெய்வீக அணுக்கள் என்னுடைய சோல்ட்ரு பட்டையில் சிறு வலிகள் ஏற்படுகிறது. இந்த தெய்வீக அணுக்கள் அதில் இரத்த ஓட்டம் விரிவாக்கி அணுக்களை அதிகப்படுத்தி இதை சரி செய்யவும். முதல்ல எனக்கு சரியாகிறதுக்கு வேண்டியது நான் பண்ணிக்கிறேன். இப்போ புரியுதா? இது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஒரே நாளில் சரியாகாது. ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணி இப்படி நம்ம செய்துக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆக்னியா சக்கரத்தில் மனதை வைத்து தியானம் செய்து பிரபஞ்சத்தோட உச்சந்தலையில் இருந்து எப்படி அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருப்பது போல் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அருட்சக்தி என்னுடைய தலைமுடி அளவுக்கு உள்ள அந்த சந்தில்
பிரபஞ்ச ஆற்றல் தலையில் முழுவதுமாக நிறைந்து, உடல் முழுவதும் நிறைந்து, அருச்சுடர் ஒளியாகவும் சிந்தனை கெட்டாத சிவரூபமாகவும் காட்சி அளிக்குமாறு எல்லாம் வல்ல பிரம்மத்தை வணங்குகிறேன். குருகடாட்சம்.